அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க மாங்காய் சம்மந்தியை. எப்படி மணல் மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அப்படியே இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாண்டா, நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. எங்கள் வீட்டு தோட்டங்க, எங்கள் வீட்டு தோட்டத்தில் கிளிமுக்கு மாங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க மாங்காய் வந்து. டேஸ்ட்டு வந்து புளிப்பே இருக்காது. மீன் குழம்புக்கெலாம் போட்டால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஊறுகாய் பண்ணலாம், சாம்பாருக்கு போடலாம், அவியலுக்கு போடலாம். அப்படியே சும்மா கல்லை கொண்டு நச்சு சாப்பிட்லாங்க. ஒரு மாங்காய் பறிச்சாச்சு. இதை வந்து நம்ம உடனே மண்ணில் வச்சு நம்ம பாலை வந்து தடவிட்டோம்னா பால் வந்து நின்றுங்க. நல்லா தாழ்ந்து கிடக்கு பாருங்கள் பறிக்கிற அளவுக்கு. இப்போ இன்னொரு மாங்காய் பறிச்சுக்கிடலாம். சூப்பராகிட்டு பறிச்சாச்சுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஊறுகாய் சம்மந்திலாம் பண்ணும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம சம்மந்தி பண்ணதுக்கு மாங்காய் பறிச்சாச்சு. வீடியோக்குள்ளே வாங்க, சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சம்மந்தி பண்ண போகிறாங்க. மாங்காய் சம்மந்தி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசனுங்க. மாங்காய் சீசன் டயத்தில் மாங்காய் சம்மந்தி இப்போ செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டு. சாதத்தோடு போட்டு விரைச்சி சாப்பிடலாம், தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சம்மந்தி வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் புதிய சுவையில் பண்ண போகிறாங்க. மாங்காய் 2 மாங்காய் எடுத்துருக்கேன், கிளிமுக்கு மாங்காய். இப்போ சீசன் டைங்க, மாங்காய் சீசன் டயத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்ல கல் மாதிரி இருக்கணுங்க, பழுத்த காயாக இருக்கக்கூடாது, உரக்காயாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஃப்ரெஷ்ஷாகிட்டு பறித்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். 2 மாங்காய் வச்சு இன்றைக்கி சம்மந்தி பண்ண போகிறேன். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. மாங்காய் சம்மந்தி பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நிறைய மாங்காய் வருதுங்க. 2 மாங்காவும் 15 ரூபான்னு வாங்கினேன். நீங்கள் இருக்க இடத்துல என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன், 2 மாங்காய் இருக்குது. அதை வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி போடலாங்க. போட்டு நான் அதையும் வீடியோ எடுத்து போடுதேன். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ எடுத்து போடுதேன் பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி சம்மந்தி பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மாங்காவையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கணுங்க. தோல் வந்து இருக்கக்கூடாது. தோலை சீவி எடுத்து நம்ம சம்மந்தி பண்ணணும். இப்போவுமே மஞ்சள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்ல விளைஞ்ச காயினா அந்த மாதிரி மஞ்சள் கொடுத்துருவோங்க. மஞ்சள் கொடுத்தாலும் உங்களுக்கு கல் மாதிரி இருந்ததுன்னா நம்ம செய்யலாம். நல்லா வதக்குன்றதுன்னா செய்ய முடியாதுங்க. அரைச்சேச்சுன்னா வலுவலுன்னு போயிடும். இது நல்ல கல் மாதிரி இருக்குது, அதனால் இந்த மாங்காய் வச்சு செய்யலாம். தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குலாம் சீவும் பாருங்க, அதை வச்சு சீவினேன்னா நல்லா சீவிடலாங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்காங்க. இட்லி பொடி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. நல்ல சதபத்துள்ள மாங்காய் எடுத்துருக்குங்க. நீங்கள் எந்த மாங்காய் எடுத்தாலும் சரி நல்ல சதபத்துள்ள மாங்காய் இருக்கணுங்க. நான் கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்கோ அந்த மாங்காய் எடுத்துக்கோங்க. சில மாங்காய் வந்து கொட்டை காய்ச்சி மாங்காவாக இருக்குங்க, கொட்டையாக இருக்கும், சதையே இருக்காது. அந்த மாதிரி மாங்காய் எடுக்காதீங்க. நார் மாங்காவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல சதப்பத்துள்ள மாங்காவை எடுத்து நம்ம செய்யணுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தோலையும் நம்ம உள்ளுக்கு இருக்க கொட்டையும் துற போட்டுடணும். இந்த மாதிரி கொட்டையில் இருக்கிறத வலிச்சு ரொம்ப கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இது வேஸ்ட் பண்ணிடணுங்க. இப்போ தேங்காவை எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து அதில்
ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நம்ம காஞ்ச மிளகாவும் போட போகிறோம். அதனால் 4 மிளகா போட்டிருக்கோங்க. அப்புறமா நம்ம மாங்காய் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் நம்ம அளந்து போட்டுக்கணும். எத்தனை கப்பு இருக்கோ அத்தனை கப்புக்கு தகுந்தபடி தேங்காய் எடுத்துக்கணுங்க. 1 கப்பு, 1 கப்புக்கு அரை கப்பு தேங்காய் அந்த அளவில் எடுத்துக்கணும். 2 கப்பு மாங்காய் இருக்குங்க. 2 கப்பு மாங்காய்க்கு நம்ம 1 கப்பு தேங்காய் போடணும். தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் உடச்சி எடுத்துக்கணும். பழைய தேங்காயெலாம் போடக்கூடாதுங்க, எண்ணெய் செக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டுக்கோங்க. இதில் 1 கப்பு தேங்காய் போட்டுக்கலாம். 2 கப்பு மாங்காய்க்கு 1 கப்பு தேங்காய்ங்க. பச்சை மிளகாய், மாங்காய், தேங்காய் 3 போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வந்து இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி குறப்பாக இருக்கணுங்க. பல்சில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து களி மாதிரி ஆயிருங்க. ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சிங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இளம் சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. வெந்தயமும் நல்ல கடுகும் நல்லா பொரிஞ்சு விடணும். இது கூடவே நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 5 காஷ்மீர் மிளகாங்க, இதையும் ட்ரையை நல்லா வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். நல்லா வறுபடட்டும். இப்போ வெந்தயம்லாம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அப்படி தான் கிண்டி கொடுக்கறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நல்லா நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கோங்க. நம்ம இரும்பு கடாயி இல்லை ஸ்டீல் கடாயை வச்சோம்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். மாங்காய் வந்து அதில் ஒரு ஈர நசுப்பு தன்மை இருக்கும். அது வந்து நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் கடாயினா கொஞ்சம் அடி பிடிக்காமல் எடுக்கலாங்க. அதனால் நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அதில் என்ன தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் பண்ணலைன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வருதுங்க. நல்லா பொரிஞ்ச டயத்தில் ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு, ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போடும்போது நல்லா வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு, பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. அவசரத்துக்கு சாதத்தில் போட்டு விரைவி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. எவ்வளோ தான் ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் டெய்லி சாம்பார் சட்னி கொடுப்பாங்க. அது முகத்தில் அடிச்சிருவோங்க, சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு கெட்டு போகாது. ஒரு சாதத்தை வடித்தோமா நம்ம கொஞ்சோண்டு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போனோம்னா சூப்பராக சாப்பிட்டு வரலாங்க. இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் நல்லா வேகணும். பூண்டு இஞ்சியும் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சுங்க. மிளகு வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிடணும். நம்ம அப்படியே வதக்க தான் நமக்கு வந்து ட்ரை ஆகும்.
நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது நம்ம எண்ணெயில் வதக்கணும். வதக்கினா தான் உங்களுக்கு ட்ரை ஆகும். அப்படியே ரேஸாக கிண்டி கொடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்லேயே நமக்கு அடியில் படியுது பாருங்கள். ஈரம் உணர்ந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரை ஆனால் தான் நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை ஆகட்டும். கொஞ்சமாக ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. கொஞ்சம் நல்ல ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. ரொம்ப போடாதீங்க பெருங்காயத்தூள் வந்து. பெருங்காயத்தூள் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். நமக்கு வாசனைக்காண்டி கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம போடவே இல்லை, இப்போ தான் போட போகிறோம். சம்மந்திக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம பொடிச்சு வச்சுக்க பவுட்ரு ஆட் பண்ணிடலாம். நம்ம பவுட்ரு ஆட் பண்ணிக்கிடலாங்க. மசாலாவை போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டு. சம்மந்தி பொடி தயார். சூப்பர் வாசனையாக இருக்குங்க. நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி விடுங்க. இந்த ஈரப்பதம்லாம் போயிடும். கொஞ்சமாக உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சு வச்சுருந்தோம்னா நல்லா ட்ரை ஆயிருங்க. அப்படியே நல்லா மணல் மாதிரி வறுத்தாச்சுங்க. சூப்பரான மாங்காய் சம்மந்தி ரெடி. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க மாங்காய் சம்மந்தியை. எப்படி மணல் மாதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அருமையான மாங்காய் சம்மந்திங்க. அப்படியே இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாண்டா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் மாங்காய் சம்மந்தி பண்ணியாச்சுங்க இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு. நீ சாதத்தோடு வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த மாங்காவோட வாசனை வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் புளிப்பு தன்மையே இல்லை. நம்ம இட்லி பொடிலாம் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டு ஸ்மால் டிஃபரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி இட்லி பொடி திரிக்காமல் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.